ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூரில் நடைபெற்ற மாட்டுச் சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே குருநாத சுவாமி கோயிலில் ஆடி மாதத்தில் 18ஆம் தேதிக்கு அடுத்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாட்டுச் சந்தை நடைபெறுது. இங்கே மெயினாக குதிரை சந்தை, மாட்டுச் சந்தை ரெண்டுமே நடைபெறுது. அதில் மாட்டுச் சந்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ மாட்டு சந்தையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய கறவை மாடுகள் வந்திருந்தது, அதே மாதிரி காளை மாடுகளும் வந்திருந்தது. ஸோ வண்டி இழுக்கிற மாடுகளும் நிறையா வந்திருந்தது. இந்த மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது நமக்கு கறவை மாடுகளில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது, எல்லா மாடுகளும் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நமக்கு நாட்டு மாடுகளான இந்த காங்கேய மாடுகள் வந்திருந்தது. ஸோ காங்கேயம் காளைகள் வந்திருந்தது. அதுக்கப்புறம் மலை மாடுன்னு சொல்கிற நிறையா மாடுகள் வந்தது. ஸோ மலை மாடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமான மாடுகள் இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக தெரியல. ஏன்னா மலையில் இருக்கிற மாடுகள் மட்டுமே இருந்ததுன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் இந்த மாடுகள் கொஞ்சம் சாந்தமாக தான் இருக்குது. இந்த மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பல் சுடி எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இது நமக்கு 4 நாள் இந்த மாட்டு சந்தை நடைபெறுது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 4 நாள் இந்த மாட்டு சந்தை நடைபெறுவாங்க. ஸோ நிறையா பேர் மாடுகள் வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் கன்றுக்குட்டி வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை பெரிய மாடு வேணும்னாலும் சரி, ரெண்டுமே எல்லா விதமான மாடுகளும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடு வாங்குறதுக்கு மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னாவே ஒரு நல்ல எக்ஸ்போசர் இருக்கும். ஏன்னா இத்தனை வகையான மாடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில மாடுகள்லாம் குட்டையான மாடுகள் இருந்தது. அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரீடு இருக்குது. அந்த மாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலும் நிறையா கறக்குது. அதே மாதிரி தீனியும் கம்மியாக சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நம்ம நிறையா பேர் மாடு வச்சுருப்போம், நிறைய பேர் பால் கறந்து ஊற்றுவோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு செலவு பண்ணுறது, வைக்கோல் இதெல்லாம் முட்டு வலி போகிறதே பார்த்திங்கன்னா பாலுக்கு வர்றதுக்கும் அமௌண்ட்டும் சரியாக போயிடும். நம்ம டைரெக்டாக கொண்டு போய் நம்ம கஸ்டமருக்கு ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம ஒரு லிட்ரு 50 ரூபாய்க்கு ஊற்றலாம். ஆனால் நம்மகிட்ட எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30 ரூபா 35 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 ரூபா அவங்களாம எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஊற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணணும் அப்படிங்கிறாலும் இங்கே நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. மாடுகளும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நிறையா மாடுகள் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மாடுகள் வாங்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நார்மலாக போய் ஒரு இடத்துல வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வைக்கிறதா நமக்கு ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகமான மாடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட 2000-3000 மாடுகள் இங்கே வந்திருக்கு. அப்போது இத்தனை மாடுகளை விற்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாடு வாங்காதவங்க சும்மா விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நமக்கு எத்தனை வகையான மாடுகள் இருக்குது, எவ்வளோ தூரம் அது பால் கறக்கும் அப்படிங்கிற எல்லா ஐடியாஸும் நமக்கு கிடச்சிரும். அதனாலையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டைம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அந்தியூர்லேருந்து 2 கிலோமீட்டர் குருநாத சுவாமி கோயில், அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாட்டு சந்தை நடைபெறுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸோ இப்போ 10ஆம் தேதி, 11, 12, 13 அப்படிங்கிற 3 நாளில் நடைபெறுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் 10, 11, 12, 13 அப்படின்னு 4 நாளில் நமக்கு நடந்துகிட்ருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.